சாலைகள் வீடுகளிலேயே இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்குன்னா அப்போ நீர்நிலைகள் அருவிகளோட நிலை எப்படி இருக்கும்? தென் மாவட்டங்களில் பிரதானமான ஆறு அப்படின்னா தாமிரபரணி தான். பொருணை நதி என்று சொல்லுவோம். அந்த பொருணை நதி தற்போது தனது பொறுமையை இழந்து பொங்கி பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் சொல்லணும். தாமிரபரணி ஆறு எங்கு உற்பத்தியாகிறது? ஆற்றுப்படுகையில் வசிக்கும் மக்கள் எத்தனை பேர்? எத்தனை தடுப்பணைகள் உள்ளன என்பது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். தாமிரபரணி ஆறு தென் மாவட்டங்கள்ல வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாமிரபரணி ஆற்று தற்போது சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கால சூழ்ந்திருக்கிறது. இந்த ஆற்று கரையோரத்துல வசிக்கக்கூடிய மக்களுடைய நிலை கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்நிலையில தாமிரபரணி நதி, அந்த நதி எங்க உற்பத்தி ஆகுது, அதுல எத்தனை கிளையாறுகள் இருக்குன்னு பார்க்கலாம். தாமிரபரணி நதியை பொறுத்தவரையும் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் இதுதான் இதனுடைய வடிகால் பகுதியாக உள்ளது. மொத்தமாக 6 கிளை நதிகள் உள்ளது. என்னென்ன கிளை நதிகள் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதல்ல மேல் தாமிரபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நதி. இந்த மேல் தாமிரபரணி அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரதான நதியாக இருக்கிறது. இங்கதான் தொடக்குது. காரையார் அணை மற்றும் சேர்வலாறு அணை, பாபநாசம் அணை, இந்த 3 அணைகளும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் தான் மேல் தாமிரபரணி. அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய பிரதான நதி மணிமுத்தாறு அணை. மணிமுத்தாறு அணையிலிருந்து வெளியே போகக்கூடிய நதி பேரு மணிமுத்தாறு நதி. இது 26 கிலோமீட்டர்ல ஜாயிண்ட் ஆகுது. அடுத்து பச்சையாறு. இந்த பச்சையாறு 3வது ஒரு பெரிய ஆறாக இருக்கிறது. அடுத்து கடனா நதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி. இது தென்காசியை ஒட்டியுள்ள பகுதியில் கடனா நதி ஒரு பிரதானமான ஒரு நதியாக இருக்கிறது. இது தாமிரபரணி ஆறோட 46 கிலோமீட்டர் தள்ளி இது ஜாயிண்ட் ஆகுது. சிற்றாறு அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். குற்றால அருவி. அந்த குற்றாலத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓடுற அனைத்து ஆறுகளும் சிற்றாறுகள் வழியாகத்தான் நேரடியாக தாமிரபரணி ஆற்றை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா மேல உள்ள ஆறு உப்போடை. உப்போடை அப்படிங்கிறது கருணாநதி, கருப்பா நதி அப்படிங்கிறது தெரியும். அந்த கருப்பா நதியிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த அந்த மொத்த ஆறுகளும் எங்க கலக்குது அப்படின்னா திருநெல்வேலிக்கு முன்பு, அதாவது சேரன்மாதேவியை ஒட்டியுள்ள பகுதிகளில் முக்கூடலுக்கு பக்கத்துல அனைத்து ஆறுகளும் இங்க சந்திக்குது. இதைதான் கீழ் தாமிரபரணி ஆறு அப்படிங்கிறோம். இப்போ உள்ள சிக்கல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கீழ் தாமிரபரணி ஆறுன்னு சொல்றோம்ல, இந்த ஆறு தான் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ஸ்ரீவைகுண்டம் மற்றும் தூத்துக்குடி பக்கத்துல ஆத்தூர் கிராமம் பக்கத்துல கடல்ல கலக்குது. இது எங்கெங்க போகுதோ அங்க 1,00,000 1,25,000 கன அடி அளவிற்கு தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்குது. இந்த ஆற்றோட மொத்த நீளம் பார்க்கலாம். தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து மொத்த தூரம் கலிமுகத்தில் கலக்கிற வரை 126 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கிறது. மேலும் இதனுடைய மொத்த ஆற்று படுகை 5,717 சதுர கிலோமீட்டர். அதாவது சென்னை மாவட்டத்தோட ஒப்பிட்டோம்னா இதனுடைய ஆற்று படுகை 12 மடங்கு பெரிதாக இருக்கிறது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு நதியாக இருக்கிறது. மேலும் இந்த நீர் உற்பத்தி ஆகிற இடம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுப்புக்கல் மலை, அகஸ்தியர் மலை, செம்முஞ்சி மலை. இந்த அடுப்புக்கல் மலை இங்க இருக்குது, அகஸ்தியர் மலை இங்க இருக்குது, செம்முஞ்சி மலை இங்க இருக்குது. இந்த பகுதிகளில் நேற்று முன்தினத்திலிருந்து தொடங்கின மழை தற்போது வரை விடாமல் பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக, அதாவது தொடர்ச்சியாக ஒரு 36 மணி நேரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதன் காரணமாகத்தான் தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த மலைகள் சொன்னோம், இந்த மலையோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1869 மீட்டர். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவிற்கு, 2 கிலோமீட்டருக்கு 130 மீட்டர் அளவிற்கு குறைவாக இருக்கிற இந்த உற்பத்தி ஆகிற நதி பாத்தீங்கன்னா வெறும் 126 கிலோமீட்டர்ல ஜீரோ அப்படிங்கிற டவுனுக்கு வருது. ஏன்னா கடல் மட்டம் 0 அப்படிங்கிறோம். இந்த ஜீரோவுக்கு வர்றதுக்குனால இப்ப திருநெல்வேலி மாவட்டத்தை, திருநெல்வேலி ஊரை பொறுத்தவரையும் கடல் மட்டத்திலிருந்து அதனுடைய உயரம் 76 மீட்டர்கள் இருக்குது. அப்போ 1869 மீட்டர்ல இருந்து 76 மீட்டருக்கு வர்றதுக்குள்ளேயும் அதோட ஸ்லோப் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க முடியுது. அப்போ தாமிரபரணி ஆறு எவ்வளவு வேகமாக சீறி பாய்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஆற்று படுகையில வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை 31.03 லட்சம். 31 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. இந்த 31 லட்சம் மக்களும் எப்படி அவங்கள நிவாரண முகாம்களில் தங்க வைக்க போறாங்க, மீட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மக்கள் தொகையில 70% பேரும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 21% பேரும், தென்காசி மாவட்டத்தில் 9% பேரும் தாமிரபரணி ஆற்று படுகையோரம் வசிக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகிறதுக்கு 6 கிளை நதிகள் இருக்குன்னு பார்த்தோம். அந்த கிளை நதிகள் எங்கெங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா கருப்பா நதி அணை, அடவி நயினார் அணை, மேலும் பாத்தீங்கன்னா பாபநாசம் அணை,
மணிமுத்தாறு அணை, சிற்றாறு வந்து உற்பத்தி ஆகிறது, குண்டாறு அணை, ராமாநதி அணை, இந்த இந்த இவ்வளவு அணைகள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சின்ன அணைகளாகத்தான் இருக்கு. இதுல ரொம்ப கணக்கில் கொள்ள வேண்டிய பெரிய அணைகளாக குறிப்பிட வருவது பாபநாசம் அணை. இது வந்து பாத்தீங்கன்னா 155 மில்லியன் கனமீட்டர், மிகப்பெரிய ஒரு அணையாக இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தோம்னா மணிமுத்தாறு அணை. மணிமுத்தாறு அணையும் வந்து பாத்தீங்கன்னா 156 மில்லியன் கனமீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்குது. இந்த ரெண்டு இப்ப நம்ம குறிப்பிட்ட இந்த 7 அணைகளுமே வந்து கிட்டத்தட்ட 85 to 95% அதனுடைய கொள்ளளவு நிறைஞ்சிருக்குது. வரக்கூடிய தண்ணீரை விட வெளியில விடக்கூடிய தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா 2ல் 1 மடங்கு இருக்கு. 2 மடங்கு தண்ணீர் உள்ள வருது, 1 மடங்கு தான் திறந்து விடப்படுது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை அணைகள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த அணைகள் இருந்தாலும் தடுப்பணைகள், அதாவது 126 கிலோமீட்டர் தூரத்திலையும் எத்தனை தடுப்பணை இருக்குன்னா 109 தடுப்பணை இருக்கு. இந்த 109 தடுப்பணைகளையும் கடந்து தூத்துக்குடி மாவட்டம் சக்குமுகம், பாளையக்கல், அதாவது தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு போறவங்களுக்கு தெரியும், ஆத்தூர் அப்படிங்கிற கிராமத்து பக்கத்துல இருக்கிற அந்த சக்குமுகம் பகுதியில தான் இதனுடைய கழிமுகம் இருக்கு. இந்த கழிமுக பகுதியில தற்போது 1,50,000 கன அடி அளவிற்கு மழைநீர் வெள்ளப்பெருக்கோடு வெளியேறுவதாக தான் நமக்கு வந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இந்த பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி தாமிரபரணி ஆற்ற சென்று கொண்டிருக்கும் நிலையில தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா 95 சென்டிமீட்டர், 65 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர்னு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், குலசேகரப்பட்டினம், காயல்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பெருமழை பெய்ததற்கு காரணமாக இப்ப தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அந்த பன்னாரப்பேட்டையை ஒட்டி இருக்கிற ஒரு வயதானவர் தெரிவிச்சிருக்காரு. அவரோட வயது 91 வயது. என்னுடைய 91 வயது அனுபவத்தில் தாமிரபரணி ஆற்றில் இந்த அளவிற்கு நான் வெள்ளப்பெருக்க பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. அந்த அளவிற்கு வரலாறு காணாத மழை பெய்ததன் காரணமாக தற்போது நீர்நிலைகள் நிரம்பி தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.